உடனே அப்ரோச் பண்ணுறான். வேற ஒரு லிங்க் கிடச்சிச்சுன்னா உடனே இவ்வளோ கழட்டி விட்டுருணும். அப்போ அந்த எதிர்காலத்தை அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் பார்க்கறதில்ல. இது வந்து கரெக்டாக போயிட்டு இந்த விவாகரத்து இந்த நிமிடம் வரைக்கும் சரியாக போயிட்டுருக்கு. நான் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து சரியான முடிவு. அதே சமயம் மறுக்கும் போது எனக்கு ஜீவனாம்சம் கொடுன்றது கேட்டால் சட்டப்படியான ஒரு உரிமை. அது ஏதோ கேட்டால் இனாம் கிடையாது, அது பிச்சை கிடையாது. ஜீவனாம்சம் அது உரிமை. ஆனால் அவங்க குறைவாக கேட்டிருக்காங்கன்றது பொதுவாக வந்து எல்லாருடைய மட்டத்தையும் சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்டிருக்காங்க? ஏன்னா கோடிக்கணக்கில் கேட்கலாம். வருஷத்துக்கே 4 கோடி தான் வருது. அவருடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கு? நடிக்கிற வரைக்கும் பரவாயில்ல சார், படமே கிடைக்கலன்ற இப்போ நடிக்கிறாருல, இப்போதைக்கு அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. பொன் முட்டை வார்த்தைன்னு சொன்னது யாரு? நீங்களே சொல்லுங்க. அவர்தான். பின்ன முட்டை இடட்டும் தானே சொல்றேன் நான். அவர் தானமா சொன்னாரு. அவரே கொடுக்கிட்ட முட்டைய நான் பொன் முட்டையில வார்த்தை மாதிரி என்னை வந்து பயன்படுத்திட்டாங்க, நான் முட்டையிட்டா அவங்க எடுத்துப்பாங்கன்றாருல. இவரே இட்டு கொண்டு போய் கொடுக்கட்டும். பிள்ளைங்களுக்கு தானே கொடுக்குறாரு, ரோட்ல போறவங்களை கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறாரு? இன்னமும் போறப்போ இன்னும் ஏதோ தர்மஸ்தானத்தை கொடுக்குறாரு. சொல்லுங்க. அவருடைய பெத்த பிள்ளைங்க தானமா கொடுக்குறாரு. அவருடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணல. ஜெயம் ரவி யாரு? பெரிய ஸ்டாரு. அவருடைய பிள்ளைகள் வந்து கேட்டினா அந்த ஸ்டாருடைய பிள்ளைகளோட அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணனா இது கம்மி.